இப்போது நம்ம வந்து இன்டீஜர் வேரியபிள்ஸை லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் நிறைய வேரியபிள் டேட்டா டைப் சொன்னேன் இல்லையா, அதில் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறது வந்து இன்ட்டுங்கிற டேட்டா டைப். ஓகேவா? ஸோ வேர் ஏ ஈக்குவல் டு இதில் நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ நாம் இதை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும், பிகாஸ் கால்குலேட்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்டீஜருக்குள்ளே நீங்கள் இந்த 5 சேவ் பண்ணலாங்கிறது தெரியும். இதில் வந்து கொஞ்சம் அரித்மெட்டிக் உங்களுக்கு சொல்லித்தரலான்ட்டு அடிஷன் வந்து மெயினாக சொல்லித்தரப்போனேன். ஓகே, அடிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் தெரியல. அடிஷன்னா 1 + 2 + இப்படி போகும். நீங்கள் இதில் வந்து எத்தனை அடிஷன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 7 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 1 to 7 எல்லா நம்பர்ஸும் ஆட் ஆகணும். ஸோ அது கம்ப்யூட்டர் எப்படி பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கும். இது எதை ரிட்டர்ன் பண்ணும், 3ஐ ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? இப்போ இந்த 3யும் 3 ஆட் பண்ணும். இது எதை ரிட்டர்ன் பண்ணும், 6. இப்போ இந்த 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், 10. இப்போ இந்த 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணும். இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், 15. இப்போது இந்த 15ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணும், 21. 21ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும், 28. ஓகேவா? இப்போது நம்ம வந்து அலர்ட் ஏ போட்டோம்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், இது வந்து அலர்ட் ஆயிரும். கரெக்டாக? இது வந்து ஸோ ஆப்வியஸ் 28ங்கிறது அலர்ட் ஆயிரும். இப்போ ஆனால் அதுக்குள்ளே நடந்த ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான் உங்களுக்கான கொஷனும் கூட. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 2 வேரியபிள் வச்சுக்கலாம். 1 to 3 வரைக்கும் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதில் இன்னொரு வேரியபிள் வந்து பிங்கிறதோட பிங்கோன்னு வச்சுக்கலாம். என்ன வேணாலும் நேம் வைக்கலான்னு நான் காமிக்கிறதுக்காக. வேரியபிள் நேம் வந்து பேசிக்காக நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். பிங்கோக்குள்ளே 1 + 2ன்னு யார் வைக்கணும், 4 + 5 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அலர்ட் ஏ பண்ணேன்னா எனக்கு 1 + 2 + 3யோட ஆன்சர் வரும். அலர்ட் நான் வந்து ஏ + பியும் பண்ணலாம், ஏ + பிங்கோவும் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், பிங்கோக்குள்ளே 4 + 5யோட ஆன்சர் இருக்கும், ஏக்குள்ளே 1 to 3யோட ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ 1 + 2 + 3 + 4 + 5யோட ஆன்சர் வந்து அலர்ட் ஆகும். கரெக்டாக? இது உங்கள் எல்லாத்துலேயும் கெஸ் பண்ண முடியுது தானே? ஷுட் பி ப்ரெடி ஈஸி. நீங்கள் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் எஸ், அதுதான் நடக்கும். ஸோ 6 வந்து 1 + 2 + 3. கரெக்டாக? அடுத்தது 15 வந்து 1 + 2 + 3 + 4 + 5. ஏன்னா 4 + 5 9, 1 + 2 + 3 இது. ஸோ அப்போ இது ஆட் ஆகி ஏக்குள்ளே போயிடுச்சு, இது ஆட் ஆகிட்டு பிங்கோக்குள்ளே வந்துச்சு. இப்போ இது 2 ஆட் ஆகி 15 டிஸ்பிளே இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிட்டு முடிச்சிட போகிறோம். ஓகேவா? இதை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம காலேஜில் இந்த வெப் விங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே சம் கைண்ட் ஆஃப் வரம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறப்ப மட்டும் ஏதாவது அன்பாக்ஸ் பண்ண வருது, ஏதாவது ஒரு கொரியர் வந்துடுது, ஒன்றா ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் வருது, இல்லை வேறு ஏதாவது வந்துடுது, எப்படியாவது ஏதாவது வந்து டிலே ஆகிடுது. ஓகே, எனிவே ஆக்சுவலி இவ்வளோ ஸ்பேஸே தேவையில்ல, 2 வேரியபிள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பட்டனை கிளிக் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை டிஸ்பிளேவே க்ரியேட் பண்ண வேணாம், அலர்ட் ஆகிறது இங்கே மட்டும் எழுதிடலாம். ஜஸ்ட் ஃபார் குவிக் இன்டர்பிரிட்டேஷன். இப்போது ஃபஸ்ட் ஏங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணிடணும். ஏக்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம், 1 + 2 + 3. ஓகே, ஸோ 1 + 2 எவ்வளோ, 3. கரெக்டாக? +3 ஞாபகம் இருக்கா நான் எப்படி அவுட்புட் ட்ரேஸ் ஆகும்னு சொன்னேன்ட்டு? ஸோ இல்லைன்னா 1 + 2 + 3 நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் 1 + 2 எவ்வளோ, 3. 3 + 3 எவ்வளோ, 6. அப்போ ஏக்குள்ளே 6 போயிடுது. அடுத்தது பிங்கோன்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. பிங்கோக்குள்ளே என்ன போகுது, 4 + 5. ஸோ 4 + 5 வந்து நமக்கே தெரியும் 9 தான். ஸோ 9ங்கிறது பிங்கோக்குள்ளே ஈக்குவல் டு நமக்கு தெரியும்ல, இங்கே வர 9 இதுக்குள்ளே போயிடும், அதுதான் ஈக்குவல் டுவோட அர்த்தமே. ஸோ 9 வந்து பிங்கோக்குள்ளே இருக்குது. இப்போ அலர்ட் ஏ. ஸோ அப்போ ஏக்குள்ளே இருக்கிறது அலர்ட் பண்ண, ஏக்குள்ளே 6 இருக்குது, 6 அலர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது ஏ + பிங்கோ. ஏக்குள்ளே என்ன இருக்குது, 6. பிங்கோக்குள்ளே என்ன இருக்குது, 9. இது என்ன, 15. 15ங்கிறது அப்போ அலர்ட்டுக்குள்ளே வந்துடும். அலர்ட்டுக்குள்ளே என்ன வரும், 15 வரும். அப்போ நம்ம அது 15 அலர்ட் பண்ணிடணும். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அலர்ட்டுக்கு ஷார்ட்டாக ஏன் நான் போட்டிருக்கேன், அது இதுக்குள்ளே அலவுட். ஆனால் இங்கேயோ நீங்கள் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல்.